பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்குமே ஆஞ்சநேயர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரோட பஞ்சமுக வடிவம் எப்படி உருவாச்சு அப்படின்னும் அந்த பஞ்சமுகத்தோட தத்துவம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கிளை கதையில இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமராவண போரின் போது கீழ் உலகத்தோட அரசனான மயில் ராவணன் கிட்ட உதவி செய்யுமாறு ராவணன் கேட்டிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விபீஷணர் அனுமர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ராம லட்சுமணனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹனுமனும் ராம லட்சுமணனை பாதுகாக்கிறதுக்காக தான் வாளையே ஒரு கோட்டையா மாத்தி அதுல பத்திரமா அவங்களை பாத்துக்கிட்ட போதும் மயில் ராவண மாயக்கலைகளை சிறந்தவனா இருந்ததுனால விபீஷணன் போல தோற்றம் எடுத்து வந்து அவங்களை சிறைப்பிடிச்சு கீழ் உலகத்துக்கு கடத்தி கொண்டு போயிருக்கான். ஹனுமன் கீழ் உலகத்துக்கு போய் கண்ண மூடி ராமன் சொல்லிட்டு கண்ண திறக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற 5 விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைச்சாதான் மயில் ராவணன் உயிர் பிரியும் அப்படிங்கிறதுனால தான் முகத்தோடு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ அயகிரிவர், ஸ்ரீ லட்சுமி வராகர், ஸ்ரீ மகாவீர கருடசாமி ஆகியோர் முகங்களை கொண்ட பஞ்சமுக வடிவம் எடுத்து 5 விளக்குகளையும் ஒரு சேர அணைச்சாரு ஹனுமன். அதுக்கு பிறகு ஹனுமர் ராமலட்சுமணனை பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் உபாசனை தெய்வமா திகழ்றாரு பஞ்சமுக ஆஞ்சநேயர். அவர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை நினைச்சு தியானம் செஞ்ச இடம் பஞ்சமுகி அப்படின்னு அழைக்கப்படுது. மாருதி பஜ்ரங் பாலி அப்படின்னு அழைக்கப்படுற ஆஞ்சநேயரோட இந்த பஞ்சமுக வடிவத்தை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க.